வணக்கம். நான் என் பேர் டாக்டர் எஸ் ஆறுமுகம். நான் வந்து எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், கேஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு கேகே நகரில் இருக்குது, அதில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அது போக காவேரி ஹாஸ்பிட்டல்லையும் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இப்போது என்னோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட், போத் ஹிப் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் அண்ட் ரிவிஷன் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் தான் நான் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கோம், லைஃப் லாங் நீன்னு ஒரு கேம்பெயின். இப்போது இது வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி கொடுக்குற அவேர்னஸை விட உங்களோட நேச்சுரல் நீயை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கலாம் அண்ட் எப்படி நீங்கள் உங்களோட முட்டியை லைஃப் லாங்காக பத்திரமாக பார்த்துக்கலான்றதோட கேம்பெயின் தான் இது. இது வந்து நாங்கள் நல்ல பேஷண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுறோம். எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ், என்னை பார்க்க வர பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு ட்ரஸ்ட் மூலியமாக லாட் ஆஃப் ஃப்ரீ கேம்ப்ஸும் பண்ணிகிட்ருக்குறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா வாக்கர்ஸ் ஜாகர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக அவங்க நீ எல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு நிறைய ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாரதி ராஜா பக்கத்துலேயே பனகல் பார்க்கில் அது மாதிரி கேம்ப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அசோக் நகர் பார்க்லலாம், எங்கே நிறைய பேர் நடேசன் பார்க்கில், இது மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கே நிறைய பேர் வாக்கிங் ஜாகிங் போவாங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் லாட் ஆஃப் அவேர்னஸ் கேம்ப்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த லைஃப் லாங் நீ கேம்பெயின் எதுக்கு பண்ணுறோன்னா, இப்போது நிறைய பேர் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது கிடையாது. அண்ட் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது, சீக்கிரமாக மூட்டு தேய்மானம்லாம் வந்துடுது. மூட்டு மட்டும் இல்லை, மூட்டு, இடுப்பு, ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணுன்றது தான் இந்த லைஃப் லாங் நீயோட கேம்பெயின். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்க்கெலாம் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா வாக்கிங்லாம் பண்ணுறாங்க. பட் அதே இது சில பேர் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்லாம் செட்டுன்னு ஆனதுக்கப்புறம் மெதுவான ஸ்பீடில் கால் முட்டி வளைஞ்சிட்டு இருக்கவங்கெல்லாம் வாக்கிங் போகிறாங்க. அவங்க ஸ்லோவாக ஜாகிங் கூட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் கொஞ்சம் போய் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவேன். என்னென்னா, நீங்கள் மூட்டு வலி ஆரம்பிச்சுட்டு மூட்டு வளைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரொம்ப ஜாகிங் வாக்கிங் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள். ஒரே ஸ்டேஷ்னரி சைக்கிள், எக்ஸசைஸ் சைக்கிள்லாம் இருக்குது. 70 வயசெல்லாம் ஆகிட்டு அவங்களுக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இருந்ததுன்னா அவங்க போய் ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறதுன்றது இட்ஸ் ப்ரிட்டி டேஞ்சரஸ். ஸோ அதனால் ஸ்டேஷ்னரி சைக்கிள் அவங்க சைக்கிளிங் பண்ணாங்கன்னா மூட்டை சுற்றி இருக்க மசில்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அந்த மூட்டும் ஒராயிர அந்த இதை தவிர்க்கிறதுக்கு, அந்த மசில் டோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ரோக்ரெஸ் ஆகிறது கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் இஸ் ஆல்சோ வெரி குட் எக்ஸசைஸ். ஸ்விம்மிங்கில் என்ன ஆகுது, வாட்டர் பாயன்சியில் உங்களுக்கு நீக்கு வந்து அவ்வளோ அக்யூட்டாக ஜர்க்ஸ் எல்லாம் வரது கிடையாது, உங்களோட பாடி வெயிட் நீல வரது கிடையாது. அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் மசில், நீயை சுற்றி இருக்கிறது, ஹிப்பை சுற்றி இருக்கிற மசில்ஸ் தான் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுனால ஜாயிண்ட் இன்னும் மோசமாகாமல் இருக்குது. ஸோ இப்போது இந்த லைஃப் லாங் நீ கேம்பெயினில் லாட் ஆஃப் கேம்ப்ஸ் ஹேவ் பீன் டன். நான் மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. அவங்க அந்த நீக்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் எந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும், எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், இது மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து ஒரு டயட்டீஷியனும் இருக்காங்க. எந்த விதமான உணவு வகைகள் நீங்கள் சாப்பிடலாம், எந்த விதமான உணவு வகைகள் உங்களை எலும்பு சத்து இன்க்ரீஸ் ஆகும், ஜாயின்ஸ்க்கு எது நல்லது, இது போன்ற அட்வைஸ் எல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதனால் நிறைய பேர் பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதுபோக இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க, அதாவது இதெல்லாம் தாண்டி ஏர்லி ஸ்டேஜ்லேயே எங்ககிட்ட வராதவங்க, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணாதவங்க இன்னும் கொஞ்சம் மோசமாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு இப்போ ஜாயிண்ட்டில் வந்து தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஸ்டேஜ் 2 ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் 4 வரைக்கும் போச்சுன்னா, ஸ்டேஜ் 4 அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு டூ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் நத்திங் எல்ஸ். இப்போ ஸ்டேஜ் 1 and 2 இருக்கவங்களுக்கு எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் சொல்லுவோம். இப்போ ஏர்லி ஸ்டேஜ் 2 அண்ட் ஏர்லி ஸ்டேஜ் 3 வரைக்கும் இருக்கவங்களுக்கு முட்டியில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம். இப்போ தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த முட்டிக்கு உள்ள சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், அந்த ஃப்ளூயிட் வந்து கம்மியாகிட்டே வரும். கம்மியாகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, எலும்பு உரைய ஆரம்பிச்சிடும். அந்த கார்டிலேஜ்னா ஒரு வழுவழுன்னு ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் இப்போ ஜாயிண்ட்டுக்குள்ளே. அந்த கார்டிலேஜ் எப்போ வரைக்கும் நல்லா இருக்கோ நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் வராது. அந்த கார்டிலேஜில் கிராக் ஆகி, அந்த கிராக் பெருசாக ஆகி, அதுக்கப்புறம் அடியில் இருக்க எலும்பு எப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குதோ அந்த எலும்பு உரையும் போது தான் வலி இருக்கும். கார்டிலேஜில் உணர்வு
அந்த நரம்புகள் கிடையாது. ஸோ அதனால் பெயின் சென்சேஷன் சுத்தமாக அதில் இருக்காது. அது மோசமாகி அந்த கார்டிலேஜ் டீஜெனரேட் ஆனதுக்கப்புறம் தான் போன் எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் அந்த பெயின் சென்சேஷனே வரும். ஸோ அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தெர் இஸ் அந்த விஸ்கோ சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த விஸ்காசிட்டி ஆஃப் த ஜாயிண்ட் கேன் பி மெயின்டைன் பை சர்டன் இன்ஜெக்ஷன்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த இன்ஜெக்ஷனை நாங்கள் ஜாயிண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அதுக்கு எப்படி அந்த கார்டிலேஜுக்கு நரிஷ்மெண்ட் தருமோ அதே இந்த இன்ஜெக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கும். பண்ணுறதுனால அந்த மூட்டு தேய்மானத்தோட ஸ்பீட் நல்லா கம்மியாகும். இது நான் ஸ்டேஜ் 2, ஏர்லி ஸ்டேஜ் 2, மேபி ஸ்டேஜ் 3 வரைக்கும் கொடுத்தா கூட அவ்வளோவா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஐ ஸ்டிக் டு ஸ்டேஜ் 2 பேஷண்ட்ஸ்க்கு நான் இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு வரேன். கொடுத்து அவங்க நல்லா பயனடைகிறாங்க. அதில் இப்போ ஸ்டேஜ் 3 பார்த்திங்கன்னா, ஸ்டேஜ் 3 பேஷண்ட்ஸ்க்கெலாம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் தி ஒன்லி சொல்யூஷன். இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் என் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 60-65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இது மாதிரியான நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் நீ போட்டோன்னா ஒரு 20-25 இயர்ஸ் வரைக்கும் இம்போர்ட்டட் நீலாம் இட் வில் லாஸ்ட் 20 to 25 இயர்ஸ். ஸோ அவங்க கடைசி காலம் வரைக்கும் அந்த முட்டியெல்லாம் தாங்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா 40-45 வயசுலேயே எங்கிட்ட பேஷண்ட்ஸ் முட்டி வலின்னு வர ஆரம்பிக்கிறாங்க. 50-55 வயசுலேயே அவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு இந்த பேசிக் நீ மட்டும் நம்ம போட்டோம்னா 20 வருஷம் 25 வருஷத்துலேயே திருப்பி அது ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் 100 முட்டி பொருத்தினோன்னா 5-10% வரைக்கும் ரிவிஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான பேசிக் நீ வச்சு நாங்கள் ஆப்ரேட் பண்ணோன்னா. அதே மாதிரி சில இப்போ இம்ப்ளான்ஸ்லேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இது மாதிரி யங்கர் பேஷண்ட்ஸ்க்கு பொறுத்துறதுக்காக லாங் லாஸ்டிங் நீ எல்லாம் வந்துட்டுருக்கு. அதாவது அதோட லைஃப் 30 இயர்ஸ் ப்ளஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான வயசு கம்மியான இருக்கவங்களுக்கு இது மாதிரியான கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் இது ரெகுலர் நீஸை விட. இந்த மாதிரியான காஸ்ட்லியர் நீஸை நாங்கள் பொருத்தும் போது அவங்களுக்கு ஒரு 30-35 இயர்ஸ் வரைக்கும் அந்த நீ வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப் எண்டு வரைக்கும் அந்த நீ கண்டிப்பாக லாஸ்ட் ஆகும். ஸோ இது இந்த லைஃப் லாங் நீயோட கேம்பெயினே இதுதான். என்னன்னா உங்கள் முட்டியை லைஃப் லாங் எப்படி பாதுகாத்துக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை நீங்கள் பாதுகாத்துக்கலை, ஏர்லியாகவே உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்களோட வெயிட் எப்படி இருக்குது, உங்களோட ஏஜ் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த இம்ப்ளான்ட் நாங்கள் பொருத்தணுன்னா உங்களுக்கு ரிவிஷன், அதாவது திருப்பி அதை மாற்றுறதுக்கு ஆப்ரேஷன் திருப்பி அவசியப்படாமல் எப்படி உங்களுக்கு பொருத்துகிற முட்டி நாங்கள் லைஃப் லாங் பாதுகாக்க முடியும். அதாவது அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாக நாங்கள் எங்களோட சயின்டிஃபிக் நாலேஜ் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கணித்து நாங்கள் சொல்கிறது தான் இது. பட் முக்கால்வாசி இட் வில் ஷுவர்லி லாஸ்ட் யுவர் லைஃப் டைம். அண்ட் அந்த மாதிரியான நீஸ் எல்லாம் இப்போது லேட்டஸ்ட்டாக இதில் வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி நான் இங்கே யங்கர் பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இனிஷியல் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா இந்த நியூவர் இம்ப்ளான்ஸ் டிசைனும் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்குது. அது நியர் நார்மல், அதாவது உங்கள் மூட்டோட ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஷேப் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு துல்லியமாக இருக்குது. அதை நாங்கள் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும்போது உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் த நீ இஸ் ஓவர் 30 to 35 இயர்ஸ். அண்ட் முக்கால்வாசி 50 இயர்ஸில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் 85-90 இஸ் தி ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் நவ். ஸோ இந்த முட்டி லைஃப் லாங் அவங்களுக்கு திருப்பி கை வைக்காமல், அதாவது திருப்பி ரிவிஷன் தேவைப்படாமல் அவங்களுக்கு லைஃப் லாங் லாஸ்ட் ஆகும். திஸ் இஸ் த லைஃப் லாங் நீ கேம்பெயின் அண்ட் இட் ஹஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட சக்ஸஸ் ஸ்டோரியும் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டேஜ், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அக்கார்டிங்லி ஐ கேன் கிவ் யூ குட் சஜஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் யூ last your knee for rest of your life.